ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீபெயிண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிளாக்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்மி ப்ரெஸ் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நீட்டாக பெயிண்ட் பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த கருப்பாக வர்றது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி சிமெண்ட் பார்த்து இருக்குது எல்லாமே நல்லா நீட்டாக கரண்டி விட்டுட்டு நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப, நம்ம ப்ரைமர் எடுத்து பண்ணுறப்ப பக்காவாக உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடும். இந்த மாதிரி வந்து ஸ்க்ராப்பிங் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம ஸ்க்ராப்பிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் வந்து பியூரிட்டி நல்லாயிருக்கும். ஃபுல்லாக போட்டு ரிமூவ் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி கம்பி ப்ரெஸ் போட்டு எடுத்துகிட்டு நம்ம செவரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் செவரை வாஷ் பண்ணுறது எப்படி, அது என்ன பண்ணுறதுன்றது. ஸ்க்ராப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்க்ராப்பிங் பண்ணால் தான் நமக்கு வந்து நல்லா இருக்குங்க. கம்பி ப்ரெஸ் போட்டு எந்த அளவுக்கு நம்ம செவரு வந்து தேய்ச்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு பெயிண்டிங் வந்து பக்காவாக வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.